பிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் டயட்டிஷியன் கோமதி கௌதமன் உங்களோட இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆரோக்கியமான உணவுகளை வாங்குறது, அதாவது ப்ரொவிஷன் வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேசலாம். ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், நம்ம அரிசி, பருப்பு, புளி, மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸை தான் நம்ம ப்ரொவிஷன் சொல்லுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு அரிசி எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கைக்கூத்தல் அரிசி இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குது. நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன் கைக்கூத்தல் அரிசி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அரிசியை வந்து நம்ம பாலிஷ் பண்ணும்போதும் இயற்கையான முறைக்கு இல்லாமல் செயற்கையான முறையில் அதை பாலிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு அரிசியிலும் ஒரு சப் விட்டமின் சொல்லுவாங்க. அதாவது நேரடியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாமல் மினரல்ஸ்க்கும் அடுத்தபடியான ஒரு விட்டமின்ஸ். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைபோஃப்ளேவின், தயாமின், அந்த மாதிரி சப் விட்டமின்ஸ். அந்த விட்டமினும் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம். அந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னா பாலிஷ் செய்யாத கைக்குத்தல் அரிசி வாங்குவது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நமக்கு வாரத்தில் நமக்கு 7 நாட்கள் இருக்குது. 7 நாட்கள் நீங்கள் நினச்சா மாதிரி இல்லை, 2 நாள் சாப்பிடுங்க. 2 நாள் சாப்பிடுங்க அப்படின்னா பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசி. அந்த பிரியாணி அரிசி, பாசுமதி ரைஸ், பிரியாணியை கூட நீங்கள் பாசுமதி அரிசியில் பண்ணுறதை விட சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பாரம்பரிய அரிசி. அந்த அரிசியில் பிரியாணி பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிறது 5 நாட்கள். அந்த 5 நாட்களில் வந்து உங்கள் பிரிச்சுக்கோங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நாட்கள் சாதாரண உங்களுக்கு பிடிச்ச அரிசி சாதம் அந்த மாதிரி. அடுத்த 2 நாட்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேண்ட் பவுண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அது. அடுத்த 2 நாட்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ் சொல்லுவாங்களா, சிறுதானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாமை, திணை, வரகு அந்த மாதிரி ஐட்டங்களை வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 நாள் அல்லது 2 நாள் சாப்பிடுங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஆரோக்கியமான பழக்க முறை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பருப்பு வகைகள் வாங்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப பலன்னு இருக்கிற பருப்புகளை நீங்கள் வாங்காதீங்க. கொஞ்சம் தோலோடு இருக்கிறது அப்படின்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பருப்புகளை நீங்கள் வாங்கி சமைங்க. ரொம்ப நல்ல பலன்னு நல்ல பேக்கெட் போட்டு விற்கிற பருப்புகளை வாங்கினீங்களா நம்ம உடம்புக்கு தேவையான கரெக்டான ப்ரோட்டீன் வந்து அதில் கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பளபளப்பை பார்த்து வாங்காமல் கொஞ்சம் சாதாரணமாக இந்த கையிலலாம் உடைச்ச பருப்புலாம் நிறைய கிடைக்கும். பாதியாக கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தோலாக இருக்கும், கொஞ்சம் அழுக்கு மாதிரி கூட இருக்கும். அது பரவாயில்ல, அதை நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பருப்பை நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் பருப்பு சாம்பார், கூட்டு, பொரியல் அப்படி வைக்கும்போது நல்ல ப்ரோட்டீன் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்கும். இது பருப்பு வகைகளுக்கு. புளிகள் கூட நாள்பட்ட புளிகள் அதெல்லாம் வாங்கிறது கூட உடம்புக்கு நல்லது. புளி கூட நம்ம உடம்புல பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம், பாடி மெட்டபாலிசத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவும். ஸோ அந்த புளி அதில் கூட இயற்கையான கிடைக்கிற புளி வகைகள்லாம் நிறைய இருக்குது. அதில் கூட நீங்கள் வாரத்துக்கு 1 முறை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை கேரளாவில் கிடைக்கிற கொடும்புளின்னு ஒன்று சொல்லுவாங்க. கொடும்புளிக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை அது குறைக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லி அதில் ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடும்புளின்றது அதை நம்ம டெய்லி அட்லீஸ்ட் நம்மளால் டெய்லி அந்த புளியை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட முடியாதுன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாட்கள் ஆகும் இந்த புளியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களில் அதுவும் ஒன்றா மாறும். சரி, அடுத்தது மிளகாய். பார்த்தீங்கன்னா, சமையலில் நம்ம எப்போவுமே வந்து நமக்கு வந்து பாரம்பரியம் வந்து மிளகுக்கு அடுத்தது தான் மிளகாய். நம்ம வந்தது அடுத்த இதுதான். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமையலில் எல்லாம் நிறைய க்ரீன் சில்லின்னு சொல்கிற பச்சை மிளகாயை நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லது. அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து அப்படி பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதுக்கு அடுத்தது வந்து பெப்பர், மிளகு தூள். இது வந்து ரொம்ப நம்மளுக்கு பக்கத்தில் இயற்கையாக இருக்கிற மாதிரி ஒரு உணவு. ஸோ அது பெப்பர் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் இருக்கிற படியக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம சேஃபாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன பொருட்கள் என்ன சொல்லுவோம், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு,
உளுந்து சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து, கருப்பு உளுந்தை வாங்கி அதை ஊற வச்சு அதை கழுவி அதில் இருக்கிற கருப்பு தோலை எடுப்பாங்க. அதனால தான் பிளாக் கிராம் தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த கருப்பு இப்போ நம்ம அதை ஒயிட் கலர் ஆக்கி யூஸ் பண்ணுறோம். அதுலேயே தனியாக தோசை எல்லாம் பண்ணலாம். அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை அந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்ம உடம்புக்கு குட் ப்ரோட்டீனை கொடுக்கும். ஸோ ப்ரோட்டீன்றது பேஸ் ஃபுட். அது ரொம்ப நல்ல விதமாக கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து என்ன பண்ணுது, எளிதில் ஜீரணிக்கூடிய புரோட்டீன் வகையை சார்ந்தது தான் பாசிப்பருப்பு. ஸோ அது என்ன பண்ணும், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பில் இருக்கிற புரோட்டீன் வந்து ரொம்ப ஈஸியாக அப்சர்ப்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, சில இந்த துவரம்பருப்புலாம் சாப்பிடும்போது ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்து சில லேடிஸ்க்கும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் வரும். சில குறிப்பிட்ட பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் துவரம்பருப்பு சாப்பிடும்போது அந்த என்ன சொல்கிறோம், கேஸ் ஃபார்மேஷன் வரும் அதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தம்பருப்புன்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு அப்படின்னு கூட சொல்லுவோம், க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கும் போது அது வந்து அப்சார்ப்ஷன் ப்ரோட்டீன் ப்ளஸ் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வாயு தன்மையை உண்டாக்காமல் நம்ம பாடியில் பார்த்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நமக்கு மற்ற கரம் மசாலா இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேர்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இயற்கையான முறையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ண முடியாததை மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான முறையில் இருக்கிற மசாலா ஐட்டம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது காய்கறிகள் நம்மளுடைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள் இதில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதில் நம்ம கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும். காய்கறிகள் பார்த்திங்கன்னா, நான் எப்படி சொல்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் போய் பளபளன்னு இருக்குதுன்னு அதை வாங்குறத விட, இப்போ ஒரு கத்திரிக்காய்னு எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காயில் சில ஓட்டைகள், புள்ளிகள் இருக்கணும். இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்க்குற அது பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்குன்றீங்களா? கிடையாது. ரொம்ப பளபளன்னு எது அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி அதிலேருந்து வர விளைஞ்ச காய்கறிகள் தான் நமக்கு வந்து பளபளன்னு அழகாக இருக்கும். ஸோ அது வேண்டாமே, நமக்கு இயற்கை, நமக்கு வந்து கேன்சர்ன்ற வியாதி வந்து உணவியல் முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தான் இந்த கேன்சர்ன்ற இது வந்து நமக்கு வந்தது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த பளபளப்பு இல்லாமல் சின்ன புள்ளிகள்லாம் அந்த இருந்தாலும் ஒரு சின்ன புழுவோ அதில் வந்துன்னா நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு புழு கூட ஒரு கத்திரிக்காயில் போகாமல் இருக்கிறதுனா அதில் எந்த அளவுக்கு மெடிசன் கலந்துருந்தால் தானே அந்த புழுன்றது கத்திரிக்காயில் இயற்கையோடு ஒன்றியது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, பாரம்பரியமாக கத்திரிக்காய்னா அதில் புழு இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கத்திரிக்காயே புழுவே வரலைன்னா, அது பளபளன்னு புழுவே வராமல் ரொம்ப இருக்குன்னா அது ரொம்ப ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வர அத்தனை உயிரினங்களுக்கும் தான் இந்த உலகமே இருக்குது. ஸோ அவங்கள புழு காய்கறிகளை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸை சமைச்சு சாப்பிட்றது தான் நமக்கும் ஆரோக்கியம். ஸோ அதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வகைகளை நீங்கள் வாங்கும்போது அதுக்கு மேலே ஒரு இது மாதிரி வரும், அதை என்ன சொல்லுவாங்க, அந்த விலைகள்லாம் வரும், அதோடு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா அது எத்தனை நாள் இருக்கிற அந்த இலைகள்லாம் வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கிற முறை வைக்கும் தான் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி இதைகள்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ப்ரொவிஷனை வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கையான காஞ்ச பட்டாணி அந்த மாதிரி பட்டாணி ஐட்டம்ஸ்லாம் வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மொச்சை, பட்டாணி, அப்புறம் பீன்ஸ், டபுள் பீன்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். சில சீசனில் வந்து அந்த இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். காஞ்சது வாங்கும்போது காய வச்சு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணும்போது நம்மளுடைய விட்டமின்ஸ் இழக்க தான் செய்யும். ஸோ அதை மாதிரி இருக்க வருதுன்னா இந்த சீசனில் இந்த மாதிரி மொச்சை, தட்டைப்பயிறு சொல்லுவாங்க, அது ரொம்ப நல்ல ப்ரோட்டீன். தட்டைப்பயிறு, மொச்சை, டபுள் பீன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்போது நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட், கேரட், முள்ளங்கி இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, பூமி கடையில் விளையிற ரூட் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம். அந்த ரூட் வெஜிடபிள்ஸை வாங்கும்போது அந்த ரூட்டோடு சேர்த்து அதை எடுக்கும்போது அந்த மேலே அந்த இலையெல்லாம் வரும். அந்த இலையெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு ஃப்ரெஷ். அதை கீழே பார்த்திங்கன்னா அந்த ரூட்லாம் கட்டாகாமே இருக்கும் கேரட்லலாம். அந்த மாதிரி வாங்கும்போது அது நமக்கு அதே மாதிரி முள்ளங்கியில் மேலே பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக ஒரு முடி, வெள்ளை கலரில் முடி மாதிரி வரும். அப்படி வாங்கும்போது இட்ஸ் அ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். அது மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அடுத்த காய்கறிகள்
நீர் காய்கறிகள் நம்ம சொல்லுவோம். புடலங்காய், பூசணிக்காய், சௌ இதெல்லாம் நீர் காய்கறிகள் வகையை சார்ந்தது. அந்த காய்கறிகளும் நம்ம வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஏன்னு கேட்டால் அந்த காய்கறிகளை சாப்பிடும்போது அதில் இருக்கிற நீர்ச்சத்து நமக்கு தேவையானது கொடுக்குறது தேவையானது. அதே மாதிரி அந்த நீர்ச்சத்து என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள கெட்ட நீர்கள் இருந்தாலும் வெளியில் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நீர் காய்கறிகளை நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அதே மாதிரி அடுத்த இது பார்த்திங்கன்னா ரூட் வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல கழுவி இதுவாக இருக்கிறத வாங்கவே கூடாது. செம்மண் கலந்து இருக்கும். அந்த செம்மண்ணோட அந்த என்ன சொல்கிறது, செம்மனோடு வாங்கி அந்த வாங்கும்போதே அதில் மேலே வந்து தோல் அப்படியே கரெக்டாக கழண்டி வரும்போது அதுதான் ஃப்ரெஷ். எவ்வளோக்கு எவ்வளோ செம்மண்லேருந்து அந்த உருளைக்கிழங்கு நமக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அழுக்காக இருக்குது, மண்ணாக இருக்குது அப்படிலாம் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. மண் அழுக்காக இருக்கிறது தான் வெஜிடபிளோட இதுவே, அதோட இயல்பு அதுதான். அதை இப்போ என்ன பண்ணும், அதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட இது. ஸோ நம்ம அதை வாங்கி நல்லா யூஸ் பண்ணணும். கருணைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு கூட அப்படி தான் மண்ணோடு கிடச்சிருக்கும் போது தான் நீங்கள் அதை வாங்கணும். அது மண்ணெல்லாம் காஞ்சி உழுதுட்டு இருந்ததுன்னா அது ரொம்ப நாள்பட்ட வெஜிடபிள்ஸ்னு அர்த்தம். ஸோ மண்ணோடு கிடைச்சதை வாங்கி நீங்கள் நல்லா அதை க்ளீன் பண்ணி சமைக்க பயன்படுது, அதுதான் நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அடுத்தது அவரைக்காய், இந்த மாதிரி பீன்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்குறது. அதோடைய கலர் மாறாமல் வாங்கணும். கலர் மாறாமல் எப்படின்னா அந்த பச்சை பசேல்னு ஒரு கலர் இருக்கும் பீன்ஸுக்கும் அவரைக்காக்கும். அதே கலரில் வாங்கி அதே கலரில் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது தான் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புல போய் சேரும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா கீரைகள் வந்து கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கீரைகள் விரிஞ்சு அப்படியே ஒரு பூச்சும் இல்லாமல் இருந்ததுன்னா கூட நீங்கள் வாங்கக்கூடாது. அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போது அது இயற்கையான முறையில் பயிரிடப்பட்டதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை விட்டுட்டு ரொம்ப எல்லா கீரையும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்டோர் ரூமில் அப்படியே வந்து இதில் வச்சுருந்ததை வந்து ஃப்ரெஷ்ஷாக நினச்சி வாங்குறத விட அதில் சின்ன சின்ன புள்ளிகள், அந்த புள்ளிகளை தவிர்த்துட்டு நீங்கள் சுத்தப்படுத்தி மற்ற இதில் நீங்கள் வாங்கி சாப்பிடணுமே தவிர அதுக்காக அது ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெமிக்கல் ஆடட்னு அர்த்தம். ஸோ அது இல்லாமல் இயற்கையான முறையில் விளைவிச்சதுன்னா அதில் புள்ளிகள் இல்லாமல் பார்த்து புள்ளிகளோடு இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்தது நம்ம கீரை வகைகளை பார்க்கும்போது அன்னன்னைக்கு கீரைகள் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான உணவு முறை. அப்படி கிடைக்கலனாலும் அதை வாங்கி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுற சில மெத்தட் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி கூட வாங்கலாம். ஆனால் நீங்கள் வாங்குறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அம்மா, அப்பா, குழந்தைகள், அப்புறம் பெரியவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கும்போதே யூ ஹாவ் டு பேலன்ஸ் ஃப்ரூட்ஸ். அதில் அப்பாவுக்கு ஒரு டயபெட்டிக் இருக்குன்னா அவருக்கு என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்படி கொடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை விட நிறைய வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு ஏதுவானது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆரஞ்சு வாங்கும்போது, ஆப்பிள், ஆரஞ்சு வாங்கும்போது வயதானவர்கள், டயபெட்டிக்காக இருக்கிறவங்க சேர்த்து சாப்பிடக்கூடிய கொய்யா, பப்பாளி, மாதுளை, இந்த மாதிரி நார்மல் நம்முடைய கண்ட்ரியில் விளையக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க, அவர் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஃப்ரூட்ஸ். மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்திய நாட்டுக்குன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. நம்ம நாட்டுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி, கொய்யா, மாதுளை, இந்த மாதிரி நாட்டுக்காய்கள்னே பேர் இந்த இந்த ஃப்ரூட்ஸை வந்து கண்டிப்பாக வீட்டில் உள்ள அத்தனை பேர்களும் வாரத்தில் 3 நாட்கள் யூஸ் பண்ணுறதுன்றத ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸுக்கெலாம் என்ன ஒரு தன்மை உண்டுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை கரைக்கக்கூடிய தன்மை நம்ம இந்த ஃப்ரூட்ஸுக்கு உண்டு. கொய்யா விலை ரொம்ப கம்மி தான். ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது கொய்யா வந்து விலை ரொம்ப கம்மி. ஆனால் அந்த கொய்யாவில் நார்ச்சத்து அதிகம். அது மட்டும் இல்லை, ஃபேட் எலிமினேட்டர் கூட. அது மலச்சிக்கல் அந்த மாதிரிலாம் நமக்கு இருந்ததுன்னா அது ரொம்ப கிளியர் பண்ணும். ஸோ பவுல் மூமெண்ட்டை கிளியராக வச்சுக்கும். ஸோ இதுக்காக வாரத்தில் 2 நாட்கள் கொய்யா சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பப்பாளி, இட் இஸ் அ வெரி குட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உள்ள ஒரு ஃப்ரூட்ஸ். ஃபைபர் ஃப்ரூட்ஸ், ஹீமோக்ளோபின், கால்சியம், இந்த லெவல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான் வந்து பப்பாளி. அதே மாதிரி மாதுளை ஹீமோக்ளோபின் லெவல் நம்மளை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ஃபைபர் கண்டெய்னும் கூட, நல்ல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு பப்பாயானா பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது பழக்கமாயிடுச்சு. ஆப்பிள் இஸ் ஓகே, ஆனால் பப்பாயா தேவையில்லைன்ற நிலமையில தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், பப்பாயாவோட சம் ஃப்ரூட்ஸ், அதாவது பப்பாயாவோட பொமுக்ரெனேட்
பொமுகிரனட் கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி அது இல்லாமல் ஆரஞ்சு, சம் அதர் ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம், வாரத்துக்கு ஒரு நாள் வாழைப்பழம் சாப்பிட்றது, அந்த மாதிரி 5 ஃப்ரூட்ஸ், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ், காய்கறி ஆகட்டும் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ஒரே இதை வந்து நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்கு எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ், இன்றைக்கி பப்பாயா சாப்பிட்டோம், நாளைக்கு பொமுகிரனட், நாளைக்கு கோவா, நாளைக்கு ஆரஞ்சு, நாளைக்கு ஆப்பிள், அடுத்த நாள் வாழைப்பழம், இந்த மாதிரி 7 நாட்கள் 7 ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்படா மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஆல்மண்ட் ஆயில் வச்சு தான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம்.